பனு, கண்டிப்பாக கடலூர் மாவட்டம் திருப்பாப்புலூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட எம்புதரை சேர்ந்த காளிமுத்து என்பவர் பக்கத்து ஊரான பாதிரிக்குப்பத்தில் உள்ள தெருக்கூத்தை பார்த்துவிட்டு, அதாவது இன்று காலை 2:30 மணி அளவில் வீட்டுக்கு திரும்பியுள்ளார். அப்போதுதான் இந்த சம்பவம் நடைபெற்றது. அப்போது எம்புதிர் வழி செல்லும் வழியில் வழிமறுத்த வழிபறி கும்பல் அவரை தாக்கி கீழே தள்ளிவிட்டு பணம் மற்றும் செல்போன்களை ஆகியவற்றை பறித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்றனர். அதே போன்று சம்பவம் நடந்த அரை மணி நேரத்தில் இது குறித்து திருப்பாவூர் காவல் நிலையத்திற்கு தெரிய வருவதற்கு இதையடுத்து காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையிலான போலீசார் விசாரணை இறங்கினர். கடலூர் மாவட்டம் முழுவதும் அலர்ட் செய்யப்பட்டது. அனைத்து சாலைகளும் கண்காணிப்பில் இறங்கினர். இரண்டாவது சம்பவமானது அதிகாலை 3:30 மணி அளவில் கடலூர் டு சிதம்பரம் சாலை பெரியப்பட்டு சர்வீஸ் சாலையில் சீர்காழியைச் சேர்ந்த பிரபு என்ற லாரி ஓட்டுநர் லாரியை நிறுத்திவிட்டு ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவரையும் மிரட்டி அங்க இருக்கக்கூடிய 3000 பணத்தையும் செல்போனை பறித்துக் கொண்டு தப்பிவிட்டனர். மூன்றாவது சம்பவம் பெரியப்பட்டு சம்பவத்தை தொடர்ந்து அங்கிருந்து 400 மீட்டர் தொலைவில் உள்ள அதே சீர்காழி பகுதியில் இருக்கக்கூடிய அதே அந்த அவரையும் மிரட்டி பணம் பறித்திருக்கிறது. தொடர்ந்து பார்த்தோம்னால் இவர்கள் மீது, அதாவது தற்போது இந்த என்கவுண்டர் சம்பவமானது புதுச்சேரி சேர்ந்த விஜய் மீது 31 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பானு, விவரங்களுக்கு நன்றி பார்த்தசாரதி.